So unit number 4, measure of dispersion. So last வந்து unit number 3 வந்து measure of central tendency. அதில் mean, median, mode அந்த கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இது measure of dispersion. Measure of dispersionனா the data இந்த டேட்டாவில் உள்ள வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ dispersion is a measure of variation of the dataன்னு சொல்லுவாங்க. ஸோ or the degree to which numerical data tend to spread about average value is called variation or dispersion of variation or dispersion. Both words are same. Okay. ஸோ இந்த டேட்டாவில் இருக்க வேரியேஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெஷர் ஆஃப் டிஸ்பிரஷன் சொல்கிறாங்க. இல்லை நம்ம டைரெக்டாக டிஸ்பிரஷன் இஸ் ஏ மெஷர் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆஃப் த டேட்டான்னு சொல்லிட்டு அப்படி கூட எழுதிக்கலாம். இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் த டேட்டா. ஓகே. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மெத்தட் ஆஃப் டிஸ்பிரஷனில் என்னென்ன டைப்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம்னா ஸோ இந்த மெத்தட் ஆஃப் டிஸ்பிரஷன் மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சம்டைம் 2 மார்க்கில். ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் measuring dispersion. So methods of measuring dispersion, there are 4 things. One is range, அடுத்து quartile deviation, next standard deviation, next one is mean deviation. So quartile deviation அது QD ன்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட்டா QD, standard deviation SD, mean deviation MD. ஓகே. ஸோ ரேஞ்சுனா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். ஸோ இதுதான் இந்த 4 மெத்தட் தான் வந்து மெஷர் ஆஃப் டிஸ்பிரஷனில் இருக்குது. மெஷர் ஆஃப் டிஸ்பிரஷனில் உள்ள மெத்தட்ஸ் கேட்டாங்கன்னா ரைட் ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன் டிவியேஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் வந்து நான் செப்பரேட்டாக வந்து நான் பிடிஎஃப் அனுப்பிடுறேன் ஈச் யூனிட் வைஸ் உள்ள 2 மார்க்ஸ்லாம். இப்போ நான் டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் போகிறேன். ரேஞ்ச். ஸோ வாட் இஸ் ரேஞ்ச்? ரேஞ்ச் கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் இஸ் டிஃபரன்ஸ் பிட் சம்டைம் 2 மார்க்கில் கேட்பாங்க டிஃபைன் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா அதாவது எல் மைனஸ் எஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இதுதான் வந்து ரேஞ்ச். ஓகே. தே ஆஸ்க் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா யூ ரைட் எல் மைனஸ் எஸ் இருந்தாலும் போதும், இல்லைன்னா வேர்ட்ஸில் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் கால்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ தெர் ஆர் 2 மெஷர் இருக்குல்ல, ஒன்று வந்து அப்சல்யூட் மெஷர் அண்ட் ரிலேட்டிவ் மெஷர்னு சொல்லிட்டு. ரேஞ்ச் வந்து அப்சல்யூட் மெஷர்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுனா அதை ரிலேட்டிவ் மெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ் தான் ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் பிளஸ் எஸ். ஸோ இப்போ இந்த 2 ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ்லையும் 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ். ஸோ இண்டிவிஜுவல்னா எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதில் லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும். அடுத்து டிஸ்கிரீட், கண்டினியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டேட்டா பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் டேட்டாவில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா எப்படி. ஸோ கொஸ்டின் ஃபைண்ட் ரேஞ்ச் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட். நான் ரேஞ்சுன்னு எழுதிக்கிறேன் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட். சம்டைம் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ரேஞ்ச் மட்டும் போடுங்க, கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா அதுவும் சேர்த்து போடுங்க. ஓகே. ஸோ இப்போ ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா 3, 7, 21, 24, 37, 40, 45. ஓகே. இப்போ சொல்யூஷன். இப்போ இந்த டேட்டாவில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன பாருங்க. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ? பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நம்பர் வந்து 45, அது லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 3. சார் ஸ்மாலஸ்ட் எஸ் ஈக்குவல் டு அது எல் போட்டிருக்கேன். ஸோ எஸ் ஈக்குவல் டு 3. ஸோ லார்ஜஸ்ட்னா எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ 45, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 3, அது எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் யூனோ ரேஞ்ச் ஃபார்முலா ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், தட் இஸ் 45 மைனஸ் 3, தட் இஸ் 42ன்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். ஸோ மேலே வந்து 45 மைனஸ் 3, டவுனில் 45 ப்ளஸ் 3. ஸோ மேலே 42 வரும், டவுனில் 48 வருது. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.87 சம்திங் வருது, 875 இந்த வேல்யூ வருது. அப்படியே போட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டேட்டானா வெறும் எக்ஸ் வேல்யூ மட்டும், அந்த மாதிரி எக்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா அது டிஸ்கிரீட்.
கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா அது கண்டினியூஸ், நல்லா வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி இல்லாம வெறும் டேட்டா கொடுத்தாங்கன்னா சிங்கிள் ரா டேட்டா, அது எக்ஸ் வேல்யூ மட்டும் அப்படி கொடுத்தாங்கன்னா இது இண்டிவிஜுவல் சீரிஸ். ஸோ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எல், ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ், ஜஸ்ட் ரேஞ்ச் ஃபார்ம்ல எல் மைனஸ் எஸ், கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் வந்து எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ். அப்ளை பண்ணுங்க, மேலே சப்ராக்ட் டவுன்ல அடிஷன் ஆட் பண்ணுங்க, ஆஃப்டர் தட் டிவைட் பண்ணா 0 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, ஸோ இது ஒரு ப்ராப்ளம் போதும்னு நினைக்கிறேன். இது 2 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் டிஸ்கிரீட் போடுறேன், டிஸ்கிரீட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஸோ டிஸ்கிரீட் டேட்டா, ஸோ எல்லாத்துக்குமே ரேஞ்ச் கோப்ஸ் அதான் ஃபார்முலா. இப்போ டிஸ்கிரீட் டேட்டா கொடுத்தாங்கன்னா எப்படி சம்மு, ஃபைண்ட் ரேஞ்ச் அண்டு அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ப்ராப்ளம் பாருங்க. டிஸ்கிரீட்னா இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் ஃப்ரீக்வன்சி, ஸோ எக்ஸ் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 இது எக்ஸ் வேல்யூ. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி 4, 7, 21, 47, 53, 24, 12, 6. ஓகே, இது வந்து டிஸ்கிரீட் டைப் டேட்டா. டிஸ்கிரீட்னா எக்ஸ் வேல்யூ அண்ட் எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ரேஞ்ச் போடுறது? ஸோ இதில் எல் வேல்யூ வந்துன்னா இந்த எக்ஸில் லாஸ்ட் நம்பர் என்னது, எக்ஸில் பெரிய நம்பர் பாருங்க, எக்ஸில் பிகர் நம்பர், எக்ஸை மட்டும் ஃப்ரீக்வன்சி பார்க்காதீங்க. எக்ஸில் பிகர் நம்பர் 40, அந்த லாஸ்ட் நம்பருக்குள்ள 40, அதுதான் வந்து எல். அண்ட் எஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 5. ஓகே, ஸோ இந்த டிஸ்கிரீட் டேட்டா கொடுத்தாங்கன்னா எக்ஸில் எது பிகர் நம்பரோ அது எல், எது ஸ்மால் நம்பரோ அது எஸ். ஸோ லாஸ்ட் நம்பர் 40 தான் எல், ஃபர்ஸ்ட் நம்பர் 5 தான் எஸ். ஸோ நான் ரேஞ்ச் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா, ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஸோ 40 minus 5 வரும், that is 35. And coefficient of range, coefficient of range equal to L minus S by L plus S. So மேல 40 minus 5 வரும், downல 40 plus 5, that is 35 by 45 வருது. So divide பண்ணிங்கன்னா 0.64 வருது, 0.64. So downல சரி டிவைட் பண்ணிங்கன்னா 0.77 வருது, 0.77. நான் 3 digit நம்பர் போடுறேன், 8ன்னு வருது, 0.778. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரீட் டேட்டா கேட்டாங்கன்னா எக்ஸ் அண்ட் எஃப் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி எதுவும் பார்க்க தேவையில்ல, எக்ஸில் எது லாஸ்ட் நம்பரோ அது அதான், எது பிகர் நம்பரோ அது எல், எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அது எஸ். ஸோ ஃப்ரீக்வன்சியில் எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் எல் ஈக்குவல் ரேஞ்ச் ஈக்குவல் எல் மைனஸ் எஸ். ஸோ செப்பரேட் பண்ணுங்க, கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் மேலே செப்பரேட் டவுனில் ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இதில் 778ன்னு வருது. ஓகே, அடுத்து நான் கண்டினியூஸ் டேட்டா கொடுத்தா எப்படி போடலாம் அதுவும் சொல்லிடுறேன். கண்டினியூஸ் டேட்டா, ஸோ கண்டினியூஸ் டேட்டா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அது ஃபைண்ட் ரேஞ்ச் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட், ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே போடுறேன். ஸோ கண்டினியூஸ் டேட்டானா இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் இன்டர்வல். ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலே அது குரூப் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதில் 2 கான்செப்ட் இருக்கு, ஒன்று டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். ஸோ கிளாஸ் இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ கிளாஸ் இன்டர்வல் 0 to 15, 15 to 20, 20 to 25, 25 to 30, 30 to 35, 35 to 40, 40 to 45. So class interval. The corresponding frequency 6, 17, 34, 41, 54, 29, the last number 13. Okay, so இந்த ப்ராப்ளத்துலையும் நம்ம கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா எது லாஸ்ட் நம்பர் பாருங்க, இந்த கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி பார்க்காதீங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா தட் இஸ் 45, அதுதான் எல். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா அதான் எஸ். ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வலில் ஸோ 10 to 15, 15 to 20 மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த லாஸ்ட் வேல்யூ எதில் முடியுதோ அது எல். ஸோ எல் ஈக்குவல் டு 45. ஓகே, அண்ட் எஸ் ஈக்குவல் டு எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அதாவது 10, எஸ் ஈக்குவல் டு 10. ஸோ 45 and 10. ஸோ நவ் ரேஞ்ச் ஃபார்முலா, ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், தட் இஸ் 45 minus 10, that is 35. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் டேட்டாவில் ஒரு எக்ஸ் ரா டேட்டா மட்டும் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் இண்டிவிஜுவல் எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதில் எது பிகர் எது ஸ்மால் அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. டிஸ்கிரீட்னா எக்ஸ் எஃப் கொடுப்பான், அந்த எக்ஸில் லாஸ்ட் பெரிய நம்பர் ஸ்மால் நம்பர் அதுதான். கிளாஸ் இன்டர்வல்ல எது லாஸ்ட் நம்பர் எது ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் எல், ஃபர்ஸ்ட் நம்பர் எஸ். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதுவும் நான் போடுறேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்
So L minus S divided by L plus S. So 45 minus 10 போடணும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 45 plus 10. So 35 by 55 வருது. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.64 வருது. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுனா எல் மைனஸ் எஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுனா எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். ஓகே, ஸோ இந்த 3 டைப் ஆஃப் டேட்டாவில் ப்ராப்ளம் கேட்பாங்க. கண்டினியூஸ்னா எப்படி, டிஸ்கிரிட்னா எப்படி, அண்ட் இண்டிவிஜுவல் டேட்டானா எப்படி. ஸோ இதை பேஸ் பண்ணி ஷூராக வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் ப்ராப்ளம். சம்டைம் டெஃபினேஷனில் வாட் இஸ் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ரேஞ்ச் ஈக்குவல் எல் மைனஸ் எஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலாவும் எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ்ன்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அது பார்த்துட்டு குவார்டைல் டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எஸ்டி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் டெஃபினேஷன் நோட்ஸில் கொடுக்குறேன். இது ஃபார்முலா வந்து இதில் நம்ம இண்டிவிஜுவல் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இண்டிவிஜுவல் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் டேட்டா, ஸோ இண்டிவிஜுவல் டேட்டாவாக கொடுத்தாங்கன்னா, அதாவது எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட சிக்மா இந்த மாதிரி போடுவாங்க. இது சிக்மா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் minus sigma x by n whole square. So இந்த formula யூஸ் பண்ணிக்கோங்க. Okay, so sigma standard deviation equal to square root of sigma x square by n minus sigma x by n whole square. So individual data. So இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Find standard deviation for the following data. டைரக்டாக நான் எஸ்டின்னு போட்டுக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா 12, 8, 17, 13, 15, 9, 18, 11, 6, 1. ஸோ இண்டிவிஜுவல் டேட்டா இது எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் இது வேல்யூ அவங்க கொடுக்குற ஃப்ரீக்வன்சி எதுவுமே சொல்லலை. அப்போ அவங்க வெறும் இண்டிவிஜுவல் இதை ரா டேட்டா சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் டேட்டா சொல்லுவாங்க. அதை எக்ஸ்னு எடுத்துப்போம். அந்த வேல்யூ எக்ஸ்ன்னு போட்டுட்டு 12, 8, 17, 13, 15, 9, 18, 11, 6, 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதை அப்படியே எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டு ஸோ ஒரு வேல்யூ வந்து அப்படின்னு ஸ்கொயர் பண்ணிட்டு அதை லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 12 ஸ்கொயர் 12 into 12. ஸோ 12 ரெண்டு வாட்டி 12 into 12 போட்டிங்கன்னா 144 வருது. அடுத்து 8 into 8 வந்து 8 8s are 64. நெக்ஸ்ட் 17 into 17, 17 into 17 289, 13 13 169, 15 15 225. செக் பண்ணி பாருங்க. 9 9s are 81. அடுத்து 18 into 18 324, 18 18s are 324 வருது. 11 11s are 121, 6 6 are 36, 1 1s are 1, 9 9s are 8, ரைட். ஸோ இப்போ இந்த டோட்டலாக ஃபர்ஸ்ட் எக்ஸோட டோட்டல் சிக்மா எக்ஸ் டோட்டல் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 12 ப்ளஸ் அடுத்தது 8 ப்ளஸ் 17 ப்ளஸ் 13 ப்ளஸ் 15 ப்ளஸ் 9 ப்ளஸ் 18 ப்ளஸ் 11 ப்ளஸ் 6 ப்ளஸ் 1. ஸோ 110 வருது. எக்ஸோட டோட்டல் வந்து 110 வருது. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணுங்க. 144 ப்ளஸ் 64 ப்ளஸ் 289 ப்ளஸ் 169 ப்ளஸ் 225 ப்ளஸ் 81 ப்ளஸ் 324 ப்ளஸ் 121 ப்ளஸ் 36 ப்ளஸ் 1. ஸோ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா 1454 வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸோட டோட்டல் எக்ஸ்கொயர் டோட்டல். ஸோ அவங்க கொடுக்குற இண்டிவிஜுவல் டேட்டானா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் டேட்டா பேஸ் பண்ணி சானிடேஷன் கேட்பாங்க. அது எக்ஸ்னு எழுதிட்டு அதோட டோட்டல் அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அதோட டோட்டல் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு இல்லை சிக்மா ஈக்குவல் டு ஃபார்முலாவை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா கிளியராக எழுதிக்கோங்க. ஸோ என்னென்னா how many datas, நம்பர் ஆஃப் டேட்டா, எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்பர் ஆஃப் 10 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, 10 வேல்யூஸ், அதான் n வேல்யூ. ஸோ நவ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1454 பை 10 மைனஸ் இது வந்து எக்ஸ் வந்து 110 பை 10 ஹோல் ஸ்கொயர்.
ஸோ இது கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்க. ஸோ நார்மல் கால்குலேட்டர் இருந்தால் ஸோ அப்படியே 1454 டிவைட் பை 10. ஸோ 145.4 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறத 110 டிவைட் பை 10 ஃபஸ்ட்டு போடுங்க. அந்த ப்ராக்கெட்டில் 110 பை 10 இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்க. இந்த நான் சொல்கிற மாதிரி போடுங்க. இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணால் என்ன வரும்னா நார்மல் கால்குலேட்டரில் சொல்கிறேன் நான். டிவைட் பண்ணால் எனக்கு 11 வருது. அப்படி 11 வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கடுத்து கால்குலேட்டரில் இன்ட்டு ஈக்குவல் டு போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கொயர் ஆயிரும். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ராக்கெட்டில் 110 பை 10 டிவைட் பண்ணால் உனக்கு 11 வந்துடும். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். நெக்ஸ்ட் அதை ஸ்கொயர் பண்ணணும்ல, ஸ்கொயர் பண்ணால் இன்ட்டு 11 இன்ட்டு 11 போடணும். ஸோ அப்படி போடாமல் நீங்கள் டிவைட் பண்ணிட்டு என்ன டிஸ்பிளேல வருதோ அதான் 11 வரும். ஸோ 11 அங்கே இருக்கும். இன்ட்டு ஈக்குவல் மட்டும் டைப் பண்ணுங்க. இன்ட்டு ஈக்குவல். ஸோ இன்ட்டு ஈக்குவல் டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா 121 வருது. 121. ஓகே. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ராக்கெட்டில் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும், அது டிஸ்பிளேல இருக்கும். ஜஸ்ட் இன்ட்டு ஈக்குவல் இல்லைன்னா டிஸ்பிளேல என்ன நம்பர் வரும் அதை நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 11 வருது. 11 இன்ட்டு 11 அப்படி போடுறதுக்கு போல. ஸோ டிவைட் பண்ணி 11 டிஸ்பிளே இருக்கிற இன்ட்டு ஈக்குவல் டு போட்டாலே அது ஸ்கொயர் ஆயிரும். அது ஷார்ட்கட் சொல்கிறேன், இன்ட்டு ஈக்குவல் போட்டால். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வேல்யூ அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரூட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறேன். 145.4 மைனஸ் 121. ஸோ சப்ராக்ட் பண்ண 24 ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். 24.4 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ரூட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ரூட் 24.4. ஸோ 4 பாயிண்ட் ஆன்சர் வந்து 4.939 வருது. ஸோ 2 டிஜிட் போட்டால் போதும். 4.9. தேர்ட் நம்பர் 5க்கு மேலே இருந்தால் அது அப்படியே தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஸோ அப்போ அது ஒமிட் பண்ணும்போது செகண்ட் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணணும். 5க்கு மேலே இருந்தால் ஒன்று ஆட் பண்ணணும். பிலோ 5 இருந்தால் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ 9 போட்டால் போதும். இப்போ தேர்ட் நம்பர் மோர் தென் 5 இருக்கனால செகண்ட் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணால் 4 ஆயிரும். ஸோ 4.94 த ஆன்சர். 4.94. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு 4.94. ஸோ இது வந்து நம்ம போட்ட இண்டிவிஜுவல். ஸோ அதனால இண்டிவிஜுவல் அவங்க எந்த மெத்தட் கொடுக்க மாட்டேது. இதில் வந்து இந்த சம்மே 3 மெத்தடில் போடலாம். ஸோ அவங்க வந்து ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டுருங்க. ஓகே. ஸோ இண்டிவிஜுவல் டேட்டா இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்கிரீட் டேட்டா சொல்கிறேன். செகண்ட் டிஸ்கிரீட். ஸோ டிஸ்கிரீட் டேட்டாக்கு ஃபார்முலா வந்து என்ன சொல்லிடுறேன். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் பை கேபிட்டல் என் எஃப்எக்ஸ் பை என் கேபிட்டல் என். ஓகே. போன வாட்டி ஸ்மால் என்னா நம்பர் ஆஃப் டேட்டா. ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்தாலே கொஸ்டினில் நம்ம கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஃப்ரீக்வன்சி கொடுக்கலன்னா ஸ்மால் என். ஸ்மால் என்னா கவுண்ட் பண்ணணும் எத்தனை டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேபிட்டல் என்ன ஃப்ரீக்வன்சியோட டோட்டல். ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் இதை பேஸ் பண்ணி. ஸோ ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இப்போ இந்த மெத்தட் பேஸ் பண்ணி வில் சி ஒன் ப்ராப்ளம். ஸோ எக்ஸ் வேல்யூ அண்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி கீழே கொடுத்துருப்பாங்க. 4, 6, 8, 10, 12, 14, 16. ஃப்ரீக்வன்சி வந்து 1, 2, 3, 5, 3, 2, 1 இது ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த மாதிரி இது வந்து டிஸ்கிரீட் டேட்டா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ். இந்த இண்டிவிஜுவல் வந்து அன்குரூப் டேட்டான்னு சொல்லுவாங்க. அன்குரூப் டேட்டானா வெறும் ரா டேட்டா மட்டும் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் அன்குரூப்டு இல்லை இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. அடுத்து குரூப்டு டேட்டானா அதில் 2 இருக்கு. டிஸ்கிரீட், கண்டினியூஸ். டிஸ்கிரீட்னா எக்ஸ் அண்ட் எஃப் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸ்னா கிளாஸ் இன்டர்வல் சிஐ இந்த மாதிரி 0 to 10. அதுக்கடுத்து கீழே ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஐடென்டிஃபை பண்ண அதுக்கேற்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ அதனால ஃபார்முலாவை இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன்னா 3 ஃபார்முலா. இண்டிவிஜுவலுக்கா, டிஸ்கிரீட்டா, கண்டினியூஸா அப்படி படிக்கணும். ஓகே. ஒரு இதுக்கும் நம்ம அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட பார்க்க போகிறோம். சொல்யூஷன் டிஸ்கிரீட் டேட்டாவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் அவங்க கொடுக்குற டேட்டா எக்ஸ் வேல்யூ எஃப் வேல்யூ எழுதிக்கோங்க. 4, 6, 8, 10, 12, 14, 16. அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 1, 2, 3, 5, 3, 2, 1. ஸோ 1, 2, 3, 5, 3, 2, 1 வருது. ஓகே.
ஸோ எடுத்தோடனே இந்த ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்தாலே அந்த டோட்டல், அதாவது n கேபிட்டல் N சொன்னல, ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் அதை அப்படியே ஆட் பண்ணுங்க, அதுதான் n கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ஈக்குவல் டு 17 வருது. செக் பண்ணி பாருங்க. 15 15 15 17, ஓகே 17 வருது. ஸோ அதுக்கு அடுத்தது எஃப்எக்ஸ், இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று கண்டுபிடிச்சிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்தாலே நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று தேவை, எஃப்எக்ஸ் தேவை, எஃப்எக்ஸ் ஸ்கொயர் தேவை. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிச்சிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னா எக்ஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்க. 4 4s are 16, 6 6 are 36, 8 8s are 64, 10 10s are 100, 12 12 144, 14 14 196, 16 16 256 நினைக்கிறேன், 256. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரை கிளியராக கண்டுபிடிச்சு வச்சிருங்க. ஓகே, ஸோ 16 into 16 256 தான். 14 14 செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி, 196 ரைட் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஆஃப்டர் தட் இப்போ அவங்க எக்ஸ்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்தாலே எக்ஸ் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, எம்னா எம் ஸ்கொயர் போடணும். அது கண்டினியூஸ்ல நம்ம எம் ஸ்கொயர் போடுவேன். ஸோ இப்படி போடுங்க. ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ் கண்டுபிடிங்க. எஃப்எக்ஸ்னா எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அதாவது எஃப்ஐயும் எக்ஸையும். ஸோ இந்த எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் எஃப்எக்ஸ். ஓகே, ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணுறேன். 4 1s are 4, அடுத்து 6 2s are 12, 8 3s are 24, 10 5s are 50, 12 3s are 36, 14 2 28, 16 1 16. அடுத்து எஃப்எக்ஸ் ஸ்கொயர். எஃப்ஐயும் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்க. எஃப்ஐயும் எக்ஸ் ஸ்கொயர், இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த எஃப் வேல்யூயும் இந்த போகிற ஆரோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எஃப்ஐயும் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதுக்கு நான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சேன்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் மீன்ஸ் அங்கே இருக்க நம்ம 2 வாட்டி 4 4s are 6 6 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஸ்கொயர்னா 2 times மல்டிப்ளை, டோன்ட் இன்ட்டு 2 போட்டுறாதீங்க. 4 into 2 8. சரி, நிறைய பேர் இன்ட்டு 2 போட்டுருவாங்க. ஸ்கொயர்னா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோமோ அந்த நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 ஸ்கொயர்னா 4 into 4, 6 ஸ்கொயர்னா 6 into 6. ஓகே, இப்போ எஃப்எக்ஸ்னா எஃப்ஐயும் அந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அந்த ஃபர்ஸ்ட் 2 காலம். எஃப்எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப்ஐயும் எக்ஸ் ஸ்கொயர், ப்ளூ மார்க் போட்டுருங்க பாருங்க, எஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எஃப்ல 1, எக்ஸ் ஸ்கொயர்ல 16, ஸோ 1 into 16 16. ஓகே, அடுத்து 2 into 36 72. ஸோ நெக்ஸ்ட் 3 into 64. ஸோ இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிடுவாங்க, அது ராங்கு. எஃப்எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப்ஐ எக்ஸ் ஸ்கொயர். அதனால கேர்ஃபுல்லாக 2 வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது 5 mark 10 மார்க்ல கண்டிப்பாக இது கேட்பாங்க. ஸோ 116 போட்டாச்சு, 2 into 36, 3 into 64, 3 into 64, 3 into 64 192 வருது. அடுத்து 5 into 100 500, 3 into 144, 3 into 144, 3 432 வருது. அடுத்தது 2 into 196, 2 into 196, 392 வருது. ஸோ ஃபைனலாக 1 into 256, 256 அப்படியே வரும். ஸோ இந்த எஃப்எக்ஸோட டோட்டலை கண்டுபிடிங்க. அடுத்தது எஃப்எக்ஸ் ஸ்கொயரோட டோட்டலையும் கண்டுபிடிச்சிருங்க. லாஸ்ட் 2 காலம்ஸ். ஃபர்ஸ்ட் என் டோட்டல் கண்டுபிடிச்சு, என்னன்னா எஃபோட டோட்டல், ஃப்ரீக்வன்சி டோட்டல். இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 4 plus 12 plus 24 plus 50 plus next 36 plus 28 plus 16. ஸோ 170 வருது எஃப்எக்ஸ். அதுமாதிரி எஃப்எக்ஸ் ஸ்கொயர் அதோட டோட்டல் 16 plus 72 plus 192 plus 500 plus 432 plus 392 plus அடுத்து 256. ஸோ 1860 வருது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா. டிஸ்கிரீட்டுக்கு எஃப்எக்ஸ் ஸ்கொயர் பை என் கேபிட்டல் என். ஓகே, எஃப்எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். கேபிட்டல் என் ஸ்மால் என் போட்டுறாதீங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலே கேபிட்டல் என்ன ஃப்ரீக்வன்சி டோட்டல். அங்கே பாருங்க எஃபோட டோட்டல் 17, அதான். இப்போ நான் வாட் டு நம்ம அந்த வேலையெல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வந்து 18605 என் வேல்யூ. அடுத்தது 170/17 ஹோல் ஸ்கொயர். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே டிவைட் பண்ணுங்க, ரூட் அப்படியே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 1860 டிவைட் பை 17 போடுங்க. ஸோ போட்டால் 109 பாயிண்ட்டுக்கு 2 நம்பர் போட்டால் போதும். ஸோ 4 1, அடுத்த நம்பர் 1 அது தேவையில்ல. அடுத்த நம்பர் 5 5க்கு மேலே இருந்தால் செகண்ட் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணும். ஸோ நான் இது அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து 170, நான் சொன்ன மாதிரி
170 17 டிவைட் பண்ணா 10 வரும். அப்படியே அதை ஸ்கொயர்னா இன்ட்டு ஈக்குவல் நீங்க டைப் பண்ணா போதும். இன்ட்டு ஈக்குவல். ஸோ 170 நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணுங்க. 170/17 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 10 வந்துடும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா இன்ட்டு ஈக்குவல் மட்டும் டைப் பண்ணா போதும். டைப் இன்ட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 வரும். ஓகே, சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இதை அப்படியே ரூட் போட்டு இந்த நம்பர் அப்படியே டைப் பண்ணாலே போதும். ஸோ 109.41 minus 100. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். சப்ராக்ட் பண்ணால் 9.41 வரும். இப்போ அது ரூட் எடுங்க. ரூட் 9.41. ஸோ 3.067 வருது. ஸோ இது 2 டிஜிட்னா 0.7 போட்டு 3.07 போட்டுக்கலாம். 3.07 தான் எக்ஸாக்ட் வேல்யூ. பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர், மூணாவது நம்பர் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற மூணாவது நம்பர் 5 இல்லை 5க்கு மேலே இருந்தால் அதை எழுதாம செகண்ட் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணணும். செகண்ட் நம்பர் 6 கூட ஒன்று ஆட் பண்ணால் 7. உங்களுக்கு சார் எனக்கு ரவுண்ட் அப் பண்ண தப்பா இருக்குன்னா நீங்கள் 3.607 போட்டாலே போதும். பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 3 நம்பர் எழுதி விட்டுருங்க. நீங்கள் மாற்றலாம் தேவையில்லை. ஓகே, ஸோ இதான் டிஸ்கிரிட் டைப் டேட்டா. கண்டிப்பாக இந்த மாடலில் 5 மார்க் கேட்பாங்க. எக்ஸ் வேல்யூ எஃப் கொடுப்பாங்க. எக்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. அந்த கொடுக்குற எக்ஸ் வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து எஃப் இன்ட்டு எக்ஸ், அதாவது எஃப் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து எஃப் கூட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் 2 டோட்டல் கண்டுபிடிங்க. ஃபார்முலாவில் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் லாஸ்ட் வேல்யூ பை n 17. அடுத்து எஃப்எக்ஸ் பை n ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ டிவைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்தது டிவைட் பண்ணி இன்ட்டு ஈக்குவல் போடணும். நான் ஸோ அந்த மாதிரி போட்டிருக்க பாருங்க. 170/17 டிவைட் ஈக்குவல் டு போட்டு அடுத்தது போட்டிங்கன்னா 10 வந்துடும் டிஸ்பிளேல. இப்போ இன்ட்டு ஈக்குவல், அந்த இன்ட்டு ஈக்குவல் டைப் பண்ணாலே அது ஸ்கொயர் ஆயிரும், 10 வந்துடும். நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணிட்டு அது ரூட் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இது ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து நான் கண்டினியூஸ் டேட்டா ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் கண்டினியூஸ் டேட்டா ஃபார் கண்டினியூஸ், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸ் தான் 10 மார்க் கேட்பாங்க. ஸோ கண்டினியூஸ் டேட்டா ஃபார்முலா நம்ம இது 2 விதமாக போடலாம். சிக்மா fd ஸ்கொயர் பை n சிக்மா fd பை n ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி, வெளியே வந்து இன்ட்டு சின்னு போடுங்க. அதாவது லாஸ்ட் ஃபார்முலா மாதிரி தான். அங்கே எக்ஸ் போட்ட இடத்துல நம்ம டின்னு போட்டிருக்கேன். வேற டி ஈக்குவல் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஏ பை சின்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் போடும்போது டி என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த டி என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. ஏன்னா அஸ்யூம்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க, அஸ்யூம்டு மீன் சொல்லுவாங்க. சினா உங்களுக்கு தெரியும், லென்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். இந்த கிளாஸ் இன்டர்வலோட டிஃபரன்ஸ் தான் வந்து சி. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் போடுறது. இந்த ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் நான் சால்வ் பண்ணுறேன். டைரக்ட் மெத்தட்னா எஃப்எம் ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்ம இந்த மெத்தட்லேயே போடலாம், ஏன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் போடலாம் இதில் பேஸ் பண்ணி. ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ கண்டினியூஸ் டேட்டா ப்ராப்ளம். ஓகே, கண்டினியூஸ் டேட்டா வந்து கண்டிப்பாக நம்ம 10 மார்க்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால 10 மார்க்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல், அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஸோ கிளாஸ் இன்டர்வல் 0 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, 8 to 10, 10 to 12. So frequencies are 2, 4, 6, 4 to 6. The frequency. ஸோ இதை எப்படி போடலாம் பாருங்க. சொல்யூஷன். ஸோ அவங்க கொடுத்த கிளாஸ் இன்டர்வல் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஸோ 0 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, 8 to 10, 10 to 12. So frequency 2, 4, 6, 4, 2, 6. ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸ் கண்டுபிடிப்போம். அதாவது மிட் வேல்யூ, அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். மிட் வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்பாங்க. இந்த கிளாஸ் சென்டரோட மிட் வேல்யூ. ஸோ கிளாஸ் சென்டரோட மிட் வேல்யூனா இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி லோவர் வேல்யூ, இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த லோவரையும் அப்பர், அதாவது 0 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. அதை வர அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அதாவது 2/2 வரும், தட் இஸ் 1. ஓகே, அதுமாதிரி அடுத்ததுக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6/2 போட்டிங்கன்னா 3 வரும். ஸோ அடுத்து 3 வரும். ஒரு வாட்டியும் நம்ம ஆட் பண்ணி பை 2 போடணும் தேவை. அப்படி போட்டாலும் ஒன்று தான். அதில் ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் ஆட் பண்ணி பை 2 போட்டு சி கண்டுபிடிங்க. சினா அதோட டிஃபரன்ஸ், எல்லாத்தோட டிஃபரன்ஸ் 2 2 இருக்கா? அதாவது 0க்கு 2 சப்ராக்ட் பண்ணால் 2, 2 4, 4லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 2, 6ல் 4. எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 2 இருக்கு. அதான் அந்த லென்த் ஆஃப் த கிளாஸ் சென்டர் சி வந்து 2. இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது கூட 2 ஆட் பண்ணுங்க. ஸோ 1 கூட 2 ஆட் பண்ணால் 3, 3 கூட 2 ஆட் பண்ணால் 5, 5 கூட 2 ஆட் பண்ணால் 7, அடுத்து 2 ஆட் பண்ணால் 9, அடுத்து 2 ஆட் பண்ணால் 11.
ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை டூ அப்படி போட்டாலாம் ஒன்று தான். ஓகே அப்படியே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணி பை டூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணி அப்படி ஒன்றுனா அப்படி போடலாம். ஆர் ஃபர்ஸ்ட் மட்டும் போட்டு அந்த சி டிஃபரன்ஸ் இருக்குல்ல லென்த் அதுக்கு அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டு இருந்தாலே நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மிட் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் கிளாஸ் சென்ட்ரல் கேட்டால் நம்ம மிட் வேல்யூ அதுதான் எக்ஸ். இப்போ டி கண்டுபிடிக்க போகிறோம். டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி சொன்னேன். இந்த ஃபார்முலா டி ஈக்குவல் டு இதில் இந்த ஏ வந்துன்னா இந்த மிட் வேல்யூ போட்டிருக்கல அதில் எது மிடில் நம்பர் பாருங்க. இதில் மிடில் நம்பர் எது பார்த்தீங்கன்னா 2 மிடில் வேல்யூ இருக்கு. அதாவது 5 7. இதில் நான் ஏதாவது ஒரு மிடில் 5 வந்து மிடில் வேல்யூ எடுத்துக்கிறேன். நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஈவன் நம்பர்ஸ் 6 நம்பர் இருக்கு. ஸோ நடு நம்பர் சொல்லும்போது 2 நம்பர் நடுவில் இருக்கு 5 and 7. அதில் எதை வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணி அதை ஏன்னு எடுத்துக்கணும். அதை ஏன் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஏ மார்க் பண்ணோன்னு கரெக்டாக இதுக்கு நேராக 0 போடுங்க, கீழே 1 2 3 போடுங்க, மேலே வந்து -1 -2. ஓகே. ஸோ நான் எதுன்னு ஏ 0 நான் அதாவது மிட் வேல்யூவில் நடுவில் இருக்கிற நம்பரை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும். நடுவில் இருக்கிற நம்பர்னா 5 இருக்கு 7 இருக்கு, எதை வேணா எடுத்துக்கலாம். நான் 5 இப்போ எடுத்திருக்கேன் ஏன்னு. அப்போ அதுக்கு நேராக டியில் 0 போட்டுட்டு கீழே அப்படியே 1 2 3 மேலே அப்படியே -1 நெகட்டிவ் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதாவது டியோட ஃபார்ம் நான் எழுதியிருக்க பாருங்க. எக்ஸ் வந்து 1, அடுத்து ஏ வந்து நம்ம 5 பை சி வந்து நம்ம 2 போட்டிருக்கேன். ஸோ -4/2 தட் இஸ் -2, அதான் -2. அடுத்தது எக்ஸ் வந்து 3 minus 5/2. ஸோ -2/2 -1 வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ் வேல்யூ நம்ம அதில் போடும்போது ஏ வந்து 5 சி வந்து 2 அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். பட் நீங்கள் அப்படி அப்ளை பண்ணி போடணும் தேவையில்லை. எதை நான் ஏன்னு எடுக்கிறனோ அதை பென்சிலை வச்சு சர்க்கிள் பண்ணிட்டு பக்கத்தில் ஏன்னு போட்டுட்டு அதுக்கு நேராகவே டியில் 0ன்னு போட்டு கீழெல்லாம் 1 2 3 போடுங்க, மேலே வந்து அப்படியே -1 -2 -3 போட்டு போங்க. ஓகே. ஸோ இதுதான் டி. ஸோ டி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. டி ஸ்கொயர்னா இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. -2 ஸ்கொயர் பண்ணால் +4 ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆயிரும். 1 ஸ்கொயர் 1 0 ஸ்கொயர் 0 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி எஃப் இன்ட்டு டி கண்டுபிடிங்க. அடுத்து எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ எஃப்ஐயும் டியும் மல்டிப்ளை பண்ணுங்க. எஃப் எங்கே இருக்கு? எஃப் இங்கே இருக்கு 2. எஃப்ஐயும் டி இதான் டி. ஸோ நான் வேற இதில் டார்க் பண்ணுறேன். ஸோ இது எஃப் வேல்யூ, இது டி வேல்யூ. இந்த எஃப்ஐயும் டியும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 2 × -2 -4 4 × -1 -4. உங்களுக்கு தெரியலன்னா கால்குலேட் டைப் பண்ணுங்க. 2 × -2 4 × -1. அடுத்து மைனஸை போடணும் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது. 6 × 0 0 4 × 1 4 2 2s are 4 6 3s are 18. ஸோ நான் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறேன். அடுத்து எஃப்டி ஸ்கொயர்னா அந்த எஃப்ஐயும் இந்த டி ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்க. நீங்கள் போய் ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. இதுவும் லாஸ்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி தான். எஃப் எக்ஸோ அடுத்து எஃப் எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி எஃப் இன்ட்டு டி மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் எஃப் வேல்யூ அந்த டி ஸ்கொயர் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ எஃப் 2 இருக்கு. அடுத்தது டி ஸ்கொயர் வந்து 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4s are 8. ஸோ நான் வேறு பென் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 4s are 8. நெக்ஸ்ட்டு 4 1s are 4. நெக்ஸ்ட் 6 0s are 0. 4 1s are 4. 2 4s are 8. 6 9s are 54. ஸோ எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என் கண்டுபிடிங்க எஃபோட டோட்டல். அடுத்து எஃப்டி டோட்டல் சிக்மா எஃப்டி. நெக்ஸ்ட்டு எஃப்டி ஸ்கொயர் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் இந்த டோட்டலாக கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் என்னோட டோட்டல். ஸோ 2 4 எல்லாம் ஆட் பண்ணுங்க. 2 + 2 + 4 + 6 + 4 + 2 + 6 லாஸ்ட் 6. ஸோ 24ன்னு வருது. என்னோட வேல்யூ 24. ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்டி. ஸோ இந்த எஃப்டி வேல்யூ டைப் பண்ணும்போது லாஸ்ட்ல இருந்து டைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த எஃப்டி டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை டைப் பண்ணுங்க 18. அப்படியே ரிவர்ஸில் டைப் பண்ணுங்க 18 + ஸோ நான் சொல்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்க 18 + அடுத்தது 4 + அடுத்து 4 அடுத்து 0 தேவையில்ல. அடுத்து -4 தான். அப்போ -4 டைப் பண்ணுங்க. சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. இந்த எஃப்டி டைப் பண்ணணும். ஏன்னா மேலே நெகட்டிவ்ல இருக்கனால எடுத்தோன்னே மைனஸ் டைப் பண்ண தேவையில்ல. ரிவர்ஸ்ல டைப் பண்ணுங்க 18 + 4 + 4 0 போய் டைப் பண்ணதில்ல. அடுத்து -4 டைப் பண்ணுங்க. பண்ணால் 18 வருது. ஸோ +18 வருது. சம்டைம் நெகட்டிவ் கூட வரும். நெகட்டிவ்ல வந்து அந்த நெகட்டிவ் நம்பரை போடணும், மைனஸ்ன்னு போடணும். ஓகே. அடுத்து எஃப்டி ஸ்கொயர் அப்படியே ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணுங்க. எஃப்டி ஸ்கொயரை 8 + 4 + 0 தேவையில்ல 4 + 8 + 54.
ஸோ FD ஸ்கொயர் வந்து 78 வருது. FD ஸ்கொயர் வந்து 78. ஸோ நான் இந்த ஃபார்முலால அப்படியே இதை அப்ளை பண்ணுங்க ஃபார்முலால. ஸோ கண்டினியூஸ் டேட்டா ஃபார்முலா எழுதியிருக்கேன். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா FD ஸ்கொயர் பை n, அடுத்தது மைனஸ் சிக்மா FD பை n ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி வந்து வெளியே போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் FD ஸ்கொயரோட வேல்யூ வந்து 78 பை n வந்து 24. அதே இது FD வந்து 18 பை 24 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி வெளியே, சியோட வேல்யூ வந்து 2. ஸோ அங்கே போட்டிருக்கேன் பாருங்க சி. எல்லாத்தோட கிளாஸ் சென்டரோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ அதுதான் சி வேல்யூ. ஓகே. ஸோ நவ் ஃபஸ்ட்டு அந்த 78 பை 24 டிவைட் பண்ணுங்க. 78 பை 24 78 divided by 24. ஸோ 3.25 வருது. அடுத்தது 18 பை 24, 18 divided by 24 டிவைட் பண்ணால் 0.75 வருது. இப்போ ஜஸ்ட் இன்ட்டு ஈக்குவல் போட்டாலே போதும். இன்ட்டு நீங்கள் நார்மல் கால்குலேட்டராக இருந்தீங்கன்னா 0.75 வருது. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், 18 divided by 24. ஸோ 0.75 வருது. இப்போ இன்ட்டு 0. இன்ட்டு ஈக்குவல் டைப் பண்ணாலே போதுங்க கால்குலேட்டர்னா 0.75 இன்ட்டு 0. அதை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா நீ டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் டிஸ்பிளேல வரும், அங்கே நீங்கள் இன்ட்டு ஈக்குவல் டு டைப் பண்ணாலே அது டபுள் ஆயிரும். அது அப்படியே ஸ்கொயர் ஆயிரும், டபுள்ல ஸ்கொயர் ஆயிரும். ஸோ என்ன வருதுன்னா 0. ஒரு 4 நம்பர் வருதுன்னா 4 நம்பர் அப்படியே எழுதிடுறேன். நிறைய நம்பர் வந்தால் 3 எதுனா போதும், இது 4 தான் வரனால அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு 2 அது வெளியே போடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை செப்பரேட் பண்ணி ரூட்டை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ 3.25 minus 0.5625 செப்பரேட் பண்ணால் இது சம்திங் ஒரு நம்பர் வருது 2. ஸோ ஸ்டெப் எழுதிக்கிறேன். இன்ட்டு 2 அப்படி வெளியே இருக்கட்டும். இப்போ அது ரூட் எடுங்க. ஸோ ரூட் எடுத்தால் ரூட் 2.6875. ஸோ என்ன நம்பர் வருது 1.63, 3 டிஜிட் நம்பர் போடுறேன் இன்ட்டு 2. ஸோ வர ஆன்சர் கூட அப்படியே இன்ட்டு 2 போடுங்க. இன்ட்டு 2. ஸோ போட்டால் என்ன வருதுன்னா 3.278 வருது. இந்த 3 நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். 3.278. இதை நான் 2 டிஜிட் 2 பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் மட்டும் தேவைன்னா மூணாவது நம்பர் 5க்கு மேலே இருந்தால் 5 இல்லை 5க்கு மேலே இருந்தால் செகண்ட் நம்பர் கூட ஆட் பண்ணணும். 7 கூட ஆட் பண்ணால் 8 ஆயிரும். ஸோ நீங்கள் இப்படி 3 பாயிண்ட் அந்த 3 நம்பர் போட்டாலும் ஓகே தான் பாயிண்ட்டுக்கு அடுத்து, இல்லை 2 நம்பரை ரவுண்ட் அப் பண்ணி போட்டாலும் ஓகே தான். இப்படி போட்டாலும் வில் கெட் ஃபுல் மார்க். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டினியூஸ் டேட்டா. ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் இண்டிவிஜுவல், கண்டினியூஸ் அண்டு டிஸ்கிரீட்டு, லாஸ்ட்டில் கண்டினியூஸ். ஸோ இந்த 3 டைப் டேட்டா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டினியூஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. மிடில் வேல்யூ கண்டுபிடிங்க. அடுத்து டி ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இந்த மிட் வேல்யூல நடுவில் என்ன நம்பர் பாருங்க, நடுவில் 2 நம்பர் இருக்கு 5 and 7. அதில் எதாவது ஏன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏவை 5 சர்க்கிள் பண்ணிட்டு ஏன்னு அங்கே போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள் பண்ண என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நேராக 0 போடுங்க டியில். கீழே அப்படியே 1 2 3 என்ன எத்தனை வருதோ அது மாதிரி 1 2 3 கண்டினியூ போடுங்க. மேலே அப்படியே மைனஸில் போடுங்க, -1 -2 -3 எத்தனை இருக்கோ அத்தனை போடுங்க. டி ஸ்கொயர் இது அப்படியே ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். அடுத்து எஃப்ஐயும் டி மல்டிப்ளை பண்ணால் அது எஃப்டி, எஃப்ஐயும் டி ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் எஃப்டி ஸ்கொயர். அதனால ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. எஃப்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்டியோட வேல்யூ -4 இருக்கா, அந்த -4 ஸ்கொயர் பண்ணிடுவாங்க. அது ஸ்கொயர் பண்ண வரனா 16 வரும், இங்கே 16 போட்டுருவாங்க. ஸோ அது ராங். ஓகே, அதனால கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அது ராங் அது. ஸோ எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து லாஸ்ட்ல எஃப்டி அந்த 2 டோட்டல், அடுத்து எஃபோட டோட்டல் என். ஸோ அதுக்கு ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணி, ஸோ அந்த ஃபார்முலாவில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. சி வேல்யூ வந்து 2. ஸோ உள்ள எப்படி டிவைட் பண்ணி, அடுத்து டிவைட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணி செப்பரேட் பண்ணி ரூட் எடுத்து லாஸ்ட்ல தான் இன்ட்டு சி வேல்யூ போடணும். ஃபர்ஸ்ட் இன்ட்டு சி போட்டுறாதீங்க. ரூட்ல எடுத்தப்பட்டு ஒரு நம்பர் வரல, அந்த நம்பர் கூட தான் அந்த சியை லாஸ்ட்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆன்சர் 3.28 வருது. ஸோ ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஸோ இது 2 கான்செப்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் 10 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ் வந்துடும். ஸோ இதில் படித்தாலே நீங்கள் 15 மார்க்ஸ் ஷோராக வாங்கிடலாம் இந்த கான்செப்ட். அடுத்து இன்னும் குவார்டைல் டிவிஷன், மீன் டிவிஷன் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுற நாளைக்குள்ளே எல்லா வீடியோ பார்த்துலாம். ஸோ இப்போ இதுக்கு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.